இந்த உறவுகளுக்கெல்லாம் ஒரு தரம் பாருங்கோ, நிறைய விஷயங்கள் இருக்கும். தர்ஜினி 24ஆம் தேதி போட்ட இந்த ஆசனங்கள் நேற்றெல்லாம் கேட்டீங்க. இதுக்கு எப்படி எதுக்குள்ள தமிழ்ல என்னன்றலாம் அதுக்குள்ளேயே போட்டிருக்கிறாரா? ஒரு தரம் பார்த்துட்டு இன்றைக்கு அந்த ஆசனங்கள் ஒரு முறை செய்து கொள்வோம். வணக்கம் ஜெயமலர் அவர்களே, வாங்கோ. காலை வணக்கம் அனைவருக்கும். பாருங்கள். சரிங்க, நேரம் 8:43. சரி, முடிந்த அளவு நாங்கள் பயிற்சியாளர்களுடன் இணைந்து செல்வோம். சரியா? யாரு கோச், பயிற்சியாளர்? யாரு சொல்ல போறீங்க? நேற்று வந்த சகோதரி செல்வி நித்யானந்தன். ஏன் மற்றவங்களுக்கு சொல்ல தெரியவா இல்லையோ? அன்றைக்கு செய்தவா இல்ல இல்ல ஏன் மற்ற இது பயிற்சி சொல்றதுக்கு ஒவ்வொரு என்ன பிரச்சனை? வாழ்ந்தா வாய கொடுப்பானேன் வாங்கி கட்டுவாடு. நீங்க தான் சொல்றீங்க. இருக்கிறதுல 2 பேரும் விளமான ஆக்கள். சரி, சொல்ல போறீங்களா? சரி, ஓகே, நானே வருகின்றேன். வாங்க, வணக்கம். இப்ப எல்லாம் சரியா இருக்கிறதா? இப்ப சரியான பின்னாடி அந்த வெளிச்சம் வருது, கொஞ்சம் அந்த கேட்டுனா இருக்கு, எடுத்து விட்டீங்கன்னா சரியா இருக்கு. சரியா, முடிஞ்ச அளவு செய்து கொள்வோமா? மூடுது. முதல்ல கை காலுக்கு கொஞ்சம் ரத்தோட்டமாட்டுக்கு துளுங்கோ, ஓடுங்கோ, நடங்கோ, கால்களை பக்கவாட்டுக்கு எல்லாம் செய்து விட்டு ஒரு முறை சும்மா கை காலை விசைக்கு கொஞ்சம் அந்த காலையில கொஞ்சம் காலையில முன்பக்கம் பிற்பக்கம் சைட் அப்படி கொஞ்சம் முதறிட்டு பின்னால பக்கம் எல்லாம் ரத்தங்கள் ஓடட்டும். விசிறியக்கா, ரத்தங்கள் ஓடட்டும். சரி, அப்புறம் உட்கார்ந்திருந்து சின்முத்திரையிலிருந்து உள்மூச்சு பெருமூச்சு அழகா வளைக்காம நேரா இருந்து முதுகு வளையாம சின்முத்திரையில் அப்படி இருந்து உள்மூச்சு பெருமூச்சு. நன்றி. 10 முறை தோப்பு கரணம். இங்க கைகள் எப்படி நெஞ்சில் எப்படி வைக்கலாம் அல்லது காதுகளை பிடிச்சி செய்யலாம். 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கைகளுக்கும் கால்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு இப்போது
கைகளை இப்படி செய்து கொண்டு கால்களுக்கு விரல்களுக்கு விரல்களாக நடந்து கொள்ளுங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. அப்புறம் குதிகளால் நடம் 6, 7, 8, 10. பக்கவாட்டு கால்களால் 1, 2, 3, 4, 5, 6, 7. மற்ற உள்பக்கமாக 1, 2, 10. இப்போ கைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இந்த கையை பொத்திட்டு 5 முறை இந்த கையை இதில் வச்சுட்டு இடுப்பில் 1, 2, 3, 4, 5. மற்ற பக்கம் 1, 2, 3, 4, 5. வலது பக்கம் வச்சுருந்தீங்கன்னா இடது பக்கம் இப்படி கைகளை வச்சுட்டு 1, 2, 3, 4, 5. இப்போ பின்பக்கமாக 1, 2, 3, 4, 5. இப்பொழுது முடிந்தவர்கள் கயிறெடுத்தல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பின்பக்கமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கைகளை இடுப்பில் வைத்து பெரிய வட்டம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ அடுத்த பக்கம் இடது பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கைகளை இப்படி வைத்து நேராக வைத்து இடுப்பில் வைத்து கீழே கொஞ்சம் பிறகு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு மேலே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே கழுத்துக்கு பயிற்சி வச்சு ஒரு தரம் வலது பக்கம் எவ்வளோக்கு வளைஞ்சு முடியுமோ திருப்பி அவ்வளோ பாருங்க. அப்புறம் அது இடது பக்கம் வலது மற்ற பக்கம் மற்ற பக்கம் மற்ற பக்கம். தலை மட்டும்தான் திரும்ப வேணும், உடம்புகள் திரும்பக்கூடாது.
கழுத்துக்கு வலது பக்கம் இருப்பவர்கள் வலது பக்கம் 1 2 3 4 5. இன்னும் அடுத்த பக்கம் 1 2 3 4 5. இப்பொழுது முழங்காலுக்கு கைகள் இப்படி நேராக நீட்டி முழங்காலில் கையை கொண்டு வந்து பெரிய வட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஆரம்பிட்டு இப்போ 2 கைகளையும் பிடிச்சி முழங்கால் உயர்த்தி நெல்லுங்க 1 2 3 4 5. சரி, அடுத்த கால் 1 2 3 4 5. முடிந்தவர்கள் மட்டும் கைகள் எடுத்து காலை உயர்த்தி 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, நுனியால நடக்கிறது வாணிமா, இதுல நுனியால விரலால. ஏற்கனவே சொல்லி அதை முடிச்சாச்சு. அதான் அதுல இருந்தா ஆரம்பம். செய்தது ஐயோ நெச்சலான் விரல்கள் எல்லாம் பரவாயில்ல. இப்ப சார், ஆசனம் வணக்கம் வாணிமகா. நான் இணைந்திருக்கிறேன். சரி பாருங்க. நன்றி. வாணிமான் இப்படி செய்வா, இப்படி அண்டி இப்படி அண்டி இப்படி அண்டி இப்படி. சரி, கை ஓகே, கை சரி. செய்கிறேன். 1 கையை நீட்டி மேல உயர்த்தி முன்னுக்கு செய்தான் இப்படி முன்னுக்கு தான் செய்யணும். முதல் முன்னுக்கு நீளமா தட்டி, இப்படி தட்டி பக்கத்து மாலத்தை அப்புறம் மேல உயர்த்தவும் அப்புறம் கீழே விடவும் முன்னுக்கு முன்னுக்கு செய்து பக்கமாக வச்சு மேல உயர்த்தி அப்புறம் கீழே விடுறாரு. இப்படி செய்து இப்படி செய்யறது. பக்கம் விழித்து கீழே விடுறாரு. முன்னுக்கு வாணிமகா. முன்னுக்கு நீட்டி மேல உயர்த்தி பக்கமா விட்டு கீழே விடுது. முன்னுக்கு நீட்டி மேல உயர்த்தி பக்கமா வந்து கீழே விடுது. 2 3 சரி, நன்றி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசனங்கள் சொல்லுங்க. அதுல அவர் எழுதியிருக்கிறார் எல்லாம். 4 நிமிஷம். புரியாசனம் வாணிமகன் இப்படி செய்கிறதா? என்ன ஆசனம்? புரியாசனம் உறவுகளுக்குள்ள இருக்கிறது. உக்கட்டாசனம், தடாசனம், கூர்ணாசனம், குணாசனம் சண்டாசனம் ஏகாசனம், மராசனம் மராசனம் செய்யும். மராசனம், உதகரியாசனம், அத்தகிரியாசனம். அத்தகிரியாசனம் எப்படி எனக்கு தெரியாது. அத்தகிடி இல்ல அத்தகடி. அத்த கழுத்தை இப்படி கைய வச்சு அத்தஹரி. அத்தகரியா கரி இல்ல கடி. கடியா? ஒரு ஆள் கடிச்சிட்டு ஒரு ஆள் அத்தஹடியா? அத்தகடியா? ஹரி ஹரி அத்த ஹரியா நீங்க கரியா கரியா அத்தகரி. அத்த ஹரி ஹரியாசனம் அத்த ஹரியாசனம். ஹரி ஹரி வந்து வட எழுத்தா? ஆமா. உக்கட்டானத்துக்கு வாங்க. நேரா விடுங்க. உக்கட்டாசனம் எப்படி? 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எழும்பிட்டு பின்னங்காலுக்கு வாணி, ஆ, கால்கள்
முழங்கால் பின்னங்கால் கொண்டு லெஃப்ட் ரைட் மாதிரி பின்னுக்கு பின்னுக்கு இன்னுக்கு தானே முன்னுக்கு கால் ஓ அது சும்மா நீங்க அது பயிற்சி யோகாசனம் செய்ய தனி யோகாசனத்தை மட்டும் செய்யுங்க பயிற்சி செய்ய பயிற்சி பயிற்சி தானே அது. இப்ப ஆசனம், இப்ப ஆசனத்துக்குள்ள வந்துட்டோம். ம் ஏற்கனவே செய்தெல்லாம் பயிற்சி. இப்ப மாறிட்டு. ஜெயமல் ஒரு ஆசனம் சொல்லுங்க. தடாசனம் செய்வோம். கைகளை கும்பிட்டு மற்ற பக்கம் கைகளை நிமித்தி பின்பக்கமா காலை அப்படியே உயர்த்தி 1 2 3 4 5 6 7 8 9 10 திருப்பவும் கைகளை கும்பிட்டு அப்படியே கைகளை விரித்து கீழே அப்படியே காலை தக்கவும். தடாசனம், இதுக்கு பேர் தடாசனம். அடுத்தது மராசனம், அதாவது விருட்சிகாசனம். மராசனம் கால்கள் அப்படி வச்சு கைகளை அப்படி உயர்த்தி இப்படி மரம் கிளைகள் மாதிரி நிக்கிறது. 1 2 காலே எப்படி வச்சிருக்கிற வாணிமோகன் 3 ஒரு கால்ல நிக்க வேணும், ஒரு காலை உயர்த்தி அந்த மற்ற காலுக்கு மேல வச்சு மற்ற முழங்காலுக்கு வச்சுட்டு மற்ற காலுக்கு மேல வச்சு கொண்டு அது கொஞ்சம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மற்ற கைகளை விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகள் அப்படியே மெதுவாக விட்டுட்டு அப்புறம் கைகள் அப்படி மேலே கொண்டு போய் கோணாசனத்துக்கு வாங்குவோம். ஒரு பக்கம் அப்படியே கைகளை வச்சுட்டு சரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக விட்டுட்டு கைகளை விட்டு திரும்ப கைகளை கூப்பி அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரயாசனம் பிரயாசனம் சரி. ஓ கைகளை எடுப்பலான்னு என்ன கைகளை வச்சுட்டு எவ்வளவு பின்னால வளைய முடியுமோ ஒரு அவ்வளவு. ஹைட்ல கால்ல வச்சுட்டு மற்ற கையையும் இப்படி சுத்திட்டு அப்படியே பின் கால்ல போட முடியுமோ அவ்வளவு பின்னாடி. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, நன்றி. ஆசனங்கள் எல்லாம் செய்தாச்சு. ஆரம்பத்தில் செய்கிறது பயிற்சின்னு சொல்கிறது, இந்த பேர் சொல்கிறது ஆசனங்கள். எல்லோருக்கும் நன்றி. இப்போ உடல் உறுப்புகளுடன் பேசுவோம் வாங்க. மூச்சு பயிற்சி கண்ணா செய்யல வாணிமோகன் கண்ணு சரி. செய்யல மூச்சு பயிற்சி சரி, மூச்சு பயிற்சியை செய்யுங்க. ஓகே. ஒரு விரலும் பெரிய விரலும் வச்சுட்டு ஒரு மூக்கால மூச்சு எடுத்து அடுத்த மூச்சால விடுறது. நன்றி. இப்பொழுது கண்ணாசனம், கண்களுக்குரிய ஆசனம். கண்களுக்குரிய ஆசனம் இல்லை, இதெல்லாம் பயிற்சி என்ன? பயிற்சி. சரி.
இப்படி வைத்து மேலே கீழே மேலே கீழ் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழ். இப்போ வலது பக்கம் இடது பக்கம் வலது இடது வலது இடது அப்படியே கண்களை சுத்தும் ஒரு முறை. அடுத்தது நன்றி. யாரோ ஒரு வீட்டில் சத்தம் வருது, கொஞ்சம் வீட்டில் விடுங்கோ. அடுத்த கிளாஸுக்கு சரி டிஸ்டர்பாக இருக்கும். சரி, இப்போ சின்முத்திரை இருந்து உடல் உறுப்போட பேசுங்கோ. ஒரு ஆள் சொல்லுங்களேனப்பா. உடல் உள்ள உள்வெளி உறுப்புகள் இரத்தோட்டம் சீராகி உடல் நலத்தை சீராக வைத்து பயிற்சிகின்றோம். மன அமைதி, மன அழுத்தம் குறைகின்றது. உடல் உள்ள கொழுப்பு குறைகின்றது. நிறை குறையும். மன அமைதி பெறும். மன வருத்தங்கள் இல்லாமல் இருக்கும். நிறைய காலிலிருந்து நாங்கள் காலை அடி பாதத்தை நினைப்போம். மேல் காலத்துக்கும் நரம்புகள் நாளங்கள் எல்லாம் சீராக இரத்தோட்டத்தை கொண்டு சென்று வெளியேற்றுகின்றன. முழங்கால் வரைக்கும் முழங்கால் மொழிகள் மூட்டுக்கள் எல்லாம் சீராக இருந்துக்கின்றன. பாதங்கள் இடுப்பு வரை வருவோம். முதுகு பக்கமாக முள்ளந்தண்டு எல்லாம் நீராக இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொள்வோம். தோல் மூட்டுக்கள், கால்கள், விரல்கள், ஒவ்வொரு விரல்களை நாங்கள் யோசிப்போம். அதில் நன்றாக இயங்குகின்றன. ரத்தோட்டம் சீராக ஓடுகின்றது. மூளை சிறப்பாக வேலை செய்கின்றது. ஞாபகத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. கண்கள், மூக்கு, காது இந்த உறுப்புகள் எல்லாம் நன்றாக வேலை செய்கின்றன. முகாம் மிகவும் அழகாக இருக்கின்றது. சிரித்த முகத்தோடும் எல்லோரும் இந்த பயிற்சியை செய்கிறோம். இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். கைகளை முன்னுக்கு எடுத்து உள்ளங்கைகளை கசக்கி ஒரு முறை கண்களில் ஒத்தி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி. வணக்கம். இந்த அத்த கரி கரி கிரியன்றீங்க, அது ஒரு தரம் ஒழுங்கா பாருங்க. அதுல என்ன ஏன் கரி என்று சொல்றீங்க? கடியை கடிக்கிறது கரி கரி நினைக்கிறீங்க. கடி ஆசனம் என்றுதான் அவர் அன்றைக்கும் சொல்லி இருந்தேன். அவர் சொல்லியும் இருந்தது அத்த கடி என்று திருத்தியும் இருந்தவர். நீங்க கரி என்று நினைக்கிறீங்க. அவர் யோகாசிரியருக்கு கரிய பூசுறீங்க. அவர் ஒழுங்கா போட்டிருக்கிறார். ஏன்னா நான் ஒரு தடவை அத்த கரி என்று சொல்லப்பட்டு கேட்டேன். அவர் சொன்னா இல்ல வணிகா கடி என்று சொல்லி. அது என்ன மாதிரியான ஆசனம் செய்யறது? நான் பார்க்கிறேன். அத்தகடி ஆசனம் இந்த கைய இதை விட்டுட்டு ஆசிரியர் வந்துட்டார். விட்டுட்டு இப்படி கைய விட்டு சரிகிறது. எனக்கு அது பேர் தெரியாது. நான் செய்யறேன். உங்களுக்கு செய்து இப்படி நேரா நின்று கையை சைட்ல விட்டுட்டு இப்படி செய்துட்டு அப்புறம் மற்ற கையை விட்டு இப்படி கைகளை நேரா எடுக்கணும். அப்படி தலையை வளைக்கணும். அப்படியே தலையை வளைக்கிறதா. இதுல வந்த வழியினால முதல்ல எனக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே தெரியாது. அறகுறையில வந்து கேட்கறது. இப்ப உண்மையிலேயே செய்ய செய்ய எங்களுக்கு இப்படி வரும் பேரு சொல்லி சொல்லி செய்தோம்னா அது தன்பாட்டில் வருமா. எல்லோருக்கும் நன்றி வணக்கம். எங்கட வீடு சத்தம் வருது. நான் நிப்பாட்டுவேன். அப்படி சத்தம் வரைக்கல. சரி சரி. எங்கட வீடு இல்ல, பக்கத்து வீடு. இல்ல இல்ல, இது டிவி சத்தம் வந்தது. எது? டிவி சத்தம் வந்தது. சரி, அடுத்த வகுப்புக்கும் எல்லாரும் மியூட்ல விட்டுட்டு தயவு செய்து நிறைவுக்கு வருகின்றது. யோகா ஆசனம் மற்றும் பயிற்சிகள் செய்திருந்தோம். ரஜினி சண்முகநாதனுக்கும் நன்றியை கூறியபடி மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம்.
மித நேரம் உங்களுக்கு அவர் வர வந்து கேட்பார். சனி ஞாயிற்றுக்கிழமை, இந்த சனி ஞாயிறு இல்லை, 2200 கடந்துட்டு இப்போ 200 அவர் செய்ய போகிற நாள். அடுத்த சனி ஞாயிறு உங்களுக்கு எந்த நாள் வசதி, என்ன நேரம் ஞாயிறு என்றால் 10 மணிக்கு ஓகேயா? அண்ணா மாற்ற என்ன வேண்டாம், காலை இன்னும் ஆரம்பிக்கலண்ணா. இன்னும் பதிவெடுக்கணும், அதை மாற்றி விடுங்க. ஞாயிறுன்னு சொன்னா உங்களுக்கு 10 மணிக்கு காலையில் ஓகேயா? அல்லது சனிக்கிழமையாக இருந்தால் எத்தனை மணிக்குன்றதை ஒரு தடவை சொல்லிக் கொள்ளுங்க. நல்லா இருக்கிறவர்கள் ஒரு முறை சொல்லிக் கொடுங்க. வணக்கம் பாணி. ஞாயிற்றுக்கிழமை காலமே நடக்குதில்ல, சிந்தனையாதல் தொடர்ந்து நடக்குதில்ல. அதான் இப்போ சொல்கிறேன், ஞாயிறு 10 மணிக்கு ஓகேயா? அல்லது சனிக்கிழமையாக இருந்தால் எத்தனை மணிக்கு உங்கள் எல்லாருக்கும் வசதி? நேவிஸ் அவர்கள் பேசுகிறீங்க, மியூட்டில் நிற்கிறீங்க. ஜெசி மியூட்டில் நிற்கிறீங்க. சொல்லியாக்கா எல்லாரும் மியூட் எடுத்துகிட்டு வரதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணலாம். சனிக்கிழமை எனக்கு ஓகே, எப்போ இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஞாயிறுன்னு சொன்னால் கொஞ்சம் மட்டுப்பட்டேன். உங்களோட டைம் பார்த்து உங்களோட டைம் பார்த்துன்னா எங்களுக்கு 11 12 உண்டு. இத்தனை மணி தேவத்துக்கு நான் முடியுமான்னு தெரியாது. அதான் தெரியாது. சனிக்கிழமை வையுங்கோ வாணி. சனிக்கிழமை என்றாச்சும் ஓகே சனிக்கிழமை. சரி, சனிக்கிழமை எத்தனை மணிக்கு வசதியா இருக்கும்? பின்னரமா காலையா? பின்னேரமை காலமையில் வேலைகள் முழுகவானது பின்னேரமை தானே இல்லைம்மா. முழுகிறதெல்லாம் பெரிய வேலையா? அது ரொம்ப சமைக்கணும் முழுவதும் முழுகணும் தானே. முழுகிறதோ சனிக்கிழமையில என்ன செய்கிறது? அது முழுகிறது பெரிய வேலை. காலமேல சமையல் காலமையில எல்லாம் சமையல் இருக்குது, உடுப்புகள் வைக்கணுமே. ஓ சரி சரி, ஓகே. மத்தியானத்து பிறகு வைக்கலாம் 3 மணி. அப்படின்னா சனிக்கிழமை 2 மணி இல்லாண்ட நேரம், உங்க நேரம் 3 மணி ஓகேயா? ஓம்பாணி அது சரியான நேரம். சரி, ம். அப்ப அடுத்த சனிக்கிழமை, இந்த கிழமை இல்ல, அது வாரக்கிழமை. எத்தனாம் தேதின்றதுன்னு சொல்லுங்க. சனிக்கிழமை நவம்பர் 8ஆம் தேதி வரும் நினைக்கிறேன். 8ஆம் தேதி 8 வரும். அப்படியெல்லாம் சரி. 8ஆம் தேதி சனிக்கிழமை உங்கள் நேரம் 3, லண்டன் நேரம் 2. சரியா? சரி, நன்றி நன்றி. அக்டோபர்ல நவம்பர்ல பண்ணுவாங்க. நவம்பர் 8. அதான் நல்லது வாணி. பூசணத்தை முடிச்சு கொண்டு ஆசனத்துக்கு வரலாம். நவம்பர் 2 மணிக்கா